சிறகடிக்க ஆசை சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோகிணி இப்ப விஜயாவுக்கு ரூ. 1,00,000 பணம் குடுக்கணும் இல்லையா? இப்ப ரோகிணியோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்காம நேரடியாவே முருகனுகிட்ட ரோகிணி ஃபோன் பண்ணி பணத்த கேட்டிருக்கிறாங்க. அந்த விஷயத்த முருகன் ஃபோன் பண்ணி வித்யா கிட்ட சொல்லியிருக்காப்ல. இப்ப வித்யா ரோகிணிய வீட்டுக்கு கூப்பிட்டு சும்மா லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாப்ல. "நீ எப்படி டைரக்ட்டா முருகன் கிட்ட பணம் கேட்கலாம்? முருகனுக்கும் எனக்கும் இன்னும் கல்யாணம் கூட ஆகவே இல்ல. ஏற்கனவே முருகன்கிட்ட இருந்து ரூ. 1,00,000 பணம் வாங்கி குடுத்துருக்கேன். இப்ப மறுபடியும் ரூ. 1,00,000 பணம் கேட்டிருக்க. என்ன நெனச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஒழுங்கு மரியாதையா ஏற்கனவே வாங்குன 1,00,000 திருப்பி குடு" அப்படின்னு நம்ம தலைவி போட்டு தள்ளிடுறாங்க ரோகிணிய. இப்ப ரோகிணி என்ன செய்யறது? நேரா வந்து ஸ்ருதி கிட்ட தான் பணத்த கேட்கறாங்க. ஸ்ருதி வந்து "என்கிட்ட இப்ப பணம் இல்ல. நான் இப்ப தான் ஹோட்டல் பிசினஸ்க்காக எல்லா பணத்தையும் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என்கிட்ட எங்க பணம் இருக்கு?" அப்படின்னு ஸ்ருதியும் கைய விரிச்சர்றாங்க. அதுக்கு தான் ரோகிணி, "இதுவே மீனா கேட்டிருந்தா குடுத்திருப்பல்ல" அப்படின்னு சொன்ன உடனே, "மீனா ஒண்ணும் உன்னைய மாதிரி திருட்டு நகையெல்லாம் வாங்க மாட்டா. அதே மாதிரி விஜயாத்த கேட்டிருந்தாலும் எதுக்கு பணம் குடுக்கணும் அப்படின்னு தான் எதிர்த்து சொல்லியிருக்கோம். அதனால வந்து பாத்தீங்கன்னா, நீ தப்பு பண்ணிப்புட்டு இப்ப வந்து மீனாவ இழுத்து விடுறியா?" அப்படின்னு நம்ம ஸ்ருதி நம்ம ரோகிணியோட மூக்கு உடையிற மாதிரி பேசி விட்டுர்றாங்க. இப்ப ரோகிணி என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.